அந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு ஃபாஸ்டா பண்றது எப்படின்னு பார்ப்போம். 5 மீடியம் தக்காளி, 1/4 டம்ளர் தண்ணி, இவனை ஒரு பியூரியா அரைக்க போறோம். இதயம் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 காஞ்ச மிளகாய். வெண்டைக்காவை இந்த ஆயில்ல கொட்டுங்க. இந்த வெண்டைக்காவை ஒரு போல்ல இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி 1.5 டீஸ்பூன் கடுகு, கொத்தா ஒரு கை உரிச்ச பூண்டு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கு, வெண்டை மேல ஒரு கொத்து கருவேப்பிலை, கோபுர மாதிரி 1 டீஸ்பூன், அப்புறம் பாதி டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். மாறதுக்கு முன்னாடி இங்க அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பியூரி அதுல கொட்டிருங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, ஒரு 75 கிராம் புளி, ஒரு 150 200 ml தண்ணி கரைச்சிங்க. இவ்வளவு புளி தண்ணி கிடைக்கும், அதை அப்படியே மண்டை மேல கொட்டுங்க. ஒரு 200 ml தண்ணி ஹை ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும். ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காய், காஞ்ச மிளகா, எனக்கு பிடிச்ச வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன். ஒரு ஃபேண்டாஸ்டிக் காரக்குழம்பு உங்களுக்காக இதே சமையல்.